தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் கொங்கு மன்ற தலைவர் பெரியசாமி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். கோவை மாவட்டத்தில் 900 ஏடிஎம் மிஷின்கள் இருக்குது. 900 ஏடிஎம் மிஷின்ல நல்லா பார்த்தாச்சுன்னா ஒரு 60-70% ஏடிஎம் மிஷின் தான் செயல்படுது, மற்றதெல்லாம் செயல்படலை. இதை அப்புறப்படுத்தி நல்ல ஏடிஎம் மிஷின்களை சிறு வணிகர்களும் பொதுமக்களும் பயன்படுத்த அரசு நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்கே போய் பணம் உள்ள போய் டெபாசிட் பண்ணும்போது சிக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை பணம் எடுக்க முடியாமல் இருந்து புகார் செய்தாலும் எந்த ஒரு வங்கியிலையும் முறையான பதில் கிடைக்கிறது இல்லை. பணம் உள்ள போய் சிக்கிட்டுனா நீங்கள் கிளை வங்கி போய் பாருங்க, கிளை போய் பார்த்தாச்சுன்னா கான்ட்ராக்ட்காரனை போய் பாருங்கிறாங்க. இப்படி நாங்கள் பயங்கரமான அலைச்சலுக்குள்ளா இருக்கிறோம். அதனால தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தனியார் வங்கிகளுடைய சர்வீஸ் எவ்வளோ பக்கா வச்சிருக்காங்களோ, ஆக்சிஸ் வங்கி ஐசிஐசி வங்கி எப்படி பக்கா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி சர்வீஸை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏன் கொடுக்கறது அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. அதை நாங்கள் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம். தேவையில்லாத ஏடிஎம்கள், செயல்படாத ஏடிஎம்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும். அது அரசுக்கும் செலவினம் தான், எங்களுக்கும் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால அதெல்லாம் அகற்றணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். இல்ல கரெக்ட் சார், அதான் சொல்றேன். 2022 2,50,000 ஏடிஎம் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லா. இப்ப 2024 1,16,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? உங்களுக்கு டிஜிட்டல்னால தான். நாங்க என்ன சொல்றோம், நாங்க அந்த சப்ஜெக்டுக்கே வரல. 900 ஏடிஎம்ல 90 ஏடிஎம் கூட வைங்க, 100 கூட வைங்க, 200. நாங்க நம்பி போறோமா? நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறோம். நாங்க இங்க போய் பணத்தை கட்ட போறது. இப்ப பாலுக்கு எதுக்கு பணம் கட்ட போறோம் அர்ஜென்டா, இங்க இல்லைன்னா நம்ம இங்க க்ளோஸ் அப்புறம் அடுத்த இடத்துக்கு ஓடுறது. இப்படி நாங்க ஏமாத்தி வஞ்சிக்கப்பட்டு ஓடிட்டே தான் இருக்கோம். நம்புற ஏடிஎம் எதுவுமே இல்லை. தனியார்னா நம்பி கட்டலாம், ஆனா தேசிய மேம்பாட்டு யூனியன் வங்கி எஸ்பி எல்லாம் சரியா இல்லை. சர்வீஸ் குறைபாடுகள் பயங்கரமா இருந்துருக்கு. அங்க போய் கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. ஆமா, எங்களுக்கு இப்ப பணம் எடுக்கிறத விட பணம் டெபாசிட் பண்ற இதை விட ஒருபடி அதிகமா தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஆமா, அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, டெபாசிட் எங்களுக்கு மிஷின் கூட்டுறது குறைக்கிறத விட எங்களுக்கு ஏமாத்துற மிஷின் தேவையில்லை. பாருங்க, நிறைய மிஷின் இருக்கு, போனா குப்பையும் குளமா கிடக்கும், ஏசியும் ஓடாது, ஒன்றும் ஓடாது. இவங்க ஏசியில சொகுசா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரு? ஸ்டாப்புகள். நாங்க அங்க வேத்து வருதுன்னு எங்களுக்கும் அதுக்கு அந்த குழுவில் ஏசிக்கும் சேர்த்து எங்கிட்ட சார்ஜ் பண்றாங்க, கட்டணம் பண்றாங்க. அங்க போனா ஏசியே ஓடாது, குப்பை குளமா இருக்கும். நாங்க உள்ள போய் காசோட வர்றோமோ இல்லையோ, நாங்க மாசம் வச்சு நாங்க சைனஸ் பிரச்சனை வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி குப்பை கிடக்குள்ள இதெல்லாம் அகற்றப்படணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை.